கூட 65 போட்டாரா? எப்படி சார் ரெண்டு பூ பூத்து 65 போட்டாங்களா? இங்க பாரு எல்லாமே பழுத்துரும். காய் பாத்தியா நல்லா குண்டு குண்டா பெருசா இருக்கு. புல்லட் மிளகா இங்க பாருங்க. ஒரு வாழைத்தார் ரெடி. எங்க அண்ணன் சட்டை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வருஷம் ஆகுது இன்னுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் பத்திரமா வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போற பாதை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நைட்லலாம் எனக்கு வண்டியில வர செம பயமா இருக்கும் இந்த ரோட்ல. கிரில் சிக்கன், அப்புறம் கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா, சிக்கன் ரைஸ். ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்க. சங்கீதா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறோம். ஜாலியா வந்து அங்க போய் ஒரு 2 நாள் சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம். பாஜர் சார் கிளம்பலாமா? வா போலாம் வா. எடுத்துட்டு வா. வெயிட் எப்படி சொல்றாரு? கட்டப்பையில வச்சுக்கோ. கட்டப்பையில வை. கட்டப்பையில வைமா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிளம்பிட்டோம். போய் கார் எடுத்துட்டு போலாம்னா. கார் இந்த ரோடு யாரா எப்போ போடுவாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கார் வந்து கார் எடுத்துட்டு வர முடியும். போய் எடுத்துட்டு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கார் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஜஷ்விதா கார்ல உக்காஞ்சவனே தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவளை அழகா தூங்க வச்சுட்டு அப்படியே நாங்க வந்து எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டா மணி ஒரு 3:20 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 4 மணி ஆகும். 4:30 ஆகும்ல பேபி? ஆமா. ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஊருக்கு போலாம். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா மாடு ஓட்டி போயிருப்பாரு பேபி. மாடு இல்லையே, யாருமே காணோம் இப்போதைக்கு. 6 அடி அம்மா வருவாங்க. 6 வருவாங்க. ஆளுங்க தானே வருவாங்க. இருக்காங்க தான் உட்காந்து பாஞ்சலி ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. அது வருது ஒரு 5 நிமிஷம். அந்த மாதிரி மாவு தான் அரைச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். தூங்கின்னு இருக்கா என்ன? உட்காந்து இம்மா நேரம் என்ன பண்ண நீ? இங்கேதான் உட்காந்துட்டு இருந்த? எங்க உட்காந்துருந்தா? அங்க மாவு மணி தள்ளி விட்டு மாவு தான் தூங்கி நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கண்ணு தூங்கி எஞ்சி வர மாதிரியே இருக்குது. எங்க பாப்பா? பாப்பா வீட்லயே விட்டு வந்துட்டோம். தூங்குற பாரு. தூங்கி ஏஞ்சிட்டாரு ஜஷிதா. ஊருக்கு போய் இங்க வரதுக்குள்ளே ஒரு சின்னதா வந்து வேலி கட்டி வச்சுக்கிறாங்க. வைக்க போறது வாழைக்கண்ணு தக்காளி. இதான் இதுக்கு கதவா? டோர். இங்க பாரு டோர். கையால எல்லாமே வருது. குறுக்கு ஒரு கழுவி வச்சு இது டோரா தான் செய்யுது. என்னடா இது? இந்த தக்காளி செல்லாம் அங்கிருந்து புடிஞ்சு வந்து வச்சிருக்கேம்மா. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு தோட்டமே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு இது. ஆமா இடம் இருக்குல்ல, இடம் இருக்கு வச்சாச்சு. அழகா எங்கெல்லாம் இடம் இருக்கு. சொல்லியிருந்தா நான் இது மாதிரி இடம் இருந்ததுன்னா நான் செடி விதை வாங்கி வந்திருப்போம்ல. அவரைக்காய் விதெல்லாம், செடி அவரைக்காய். அடுத்த டைம் வரும்போது அவரைக்காய் விதெல்லாம் வாங்கி வரலாம். செடி அவரைக்காய், வெண்டைக்காய். தக்காளி எல்லாம் காய்ச்சி முடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நட்டு வைக்கலாம். அடுத்த ரவுண்டு அங்க இருக்கிறத புடிங்க எடுத்து வந்து நட்டிங்களா? ஏய் பீர்க்கங்காய் செடி போட்டுதான் எங்க வீட்லயே வளர்ந்துருக்கு பீர்க்கங்காய். நிழல்ல இந்த செடிலாம் பிடிங்க நட்டோம். நேத்து கூட இந்த 3 செடி நட்டோம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பீர்க்கங்காய் கொடி போட்டுக்கிறாங்க அம்மா. ஏய் பிஞ்சு வச்சிருக்குமா இங்க? பாத்தியா நீ? இங்க பாரு என் கண்ணுக்கு தான் எல்லாமே தெரியும். ஏன்னா செடியை அந்த அளவுக்கு உள்நோக்கி பாப்பேன். பாரு அழகா பிஞ்சு பாரு. ஆமா பீர்க்கங்காய் பிஞ்சு வச்சிடுது. ஃபுல்லாவே பிஞ்சு வருது பாரு. சூப்பரா ஒரு கொத்துக்கும் ஒரு பிஞ்சு வருது. அவன் இது மாதிரி தான் பிஞ்சு வரும் பேபி எப்பயுமே. நமக்கு ஏன் வரல? மொட்டை மாடியில வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு செடி வச்சிருந்தேன்ல மொட்டை மாடியில, அதுல நிறைய பிஞ்சு வச்சுது. இப்ப மொட்டை மாடியில வச்சிருந்ததுல பிஞ்சே வைக்கல. என்னன்னு தெரியல. சரி வாங்க வாங்க. நம்ம இன்னும் பின்னாடி இருக்க தோட்டத்தை போய் பார்க்கவே இல்லை. போய் பார்க்கலாம் வா. பார்க்கலாமா? வந்த உடனே வந்து என்ன செடி வளர்ந்துருக்குன்ற பார்க்கறது தான் ஒரு ஆர்வமா இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நம்ம நட்டது அப்புறம் பார்க்கணும்ல. ஸோ இது பார்க்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட என்னடா அது பாத்ரூம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். சரி இது மாதிரி போட்டு அப்புறம் பார்த்தா செடி நட்டு வச்சிருக்காங்க. மரப்பு போட்டு வச்சிருக்காங்க. செடி வேற ஒன்றும் இல்லை. புடவை கட்டி வச்சிருக்காங்க. வேஸ்டான புடவைலாம் கட்டி மரப்பு வச்சிருக்காங்க. 2 சப்போட்டா பழம் இருக்குது மேலே. நல்லா பெருசா இருக்கு. இதை பறிச்சு வச்சா நாளைக்கே பழுத்துரும். ஆமா அது ஒரு குச்சி எடுத்து வந்து பறிச்சிடலாம். பெருசா இருக்கு. இல்லை மரத்து மேலே ஏறியே பறிச்சிடலாம். மரம் தாங்காது பேபி. தாங்கும் பெரிய மரம். தாங்கும். காலிஃப்ளவர் இங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னே தெரியலையே. காலிஃப்ளவர் இங்கெல்லாம் ஒன்றும் மலராது. பூ பூத்து.
பூ பூத்து சொல்றாங்க, ஒண்ணுமே ஆகல, செடியே வரவே இல்லை இன்னும். அம்மா காலிஃப்ளவர் பூ பூத்துனோடனே நான் கூட ஆர்வமா பூ பூத்துதான் காட்டின்னு வந்து பார்த்தா செடி ஃபுல்லா அப்படியே தான் பேபி இருக்கு. ஆமா சங்கீதா, இங்க வெயில் படலைல்ல, வெயில் படாம இருக்கு. 2 பூ போட்டு 65 போட்டாரா? எப்படி சார் 2 பூ பூத்து 65 போட்டாங்களா? தக்காளிக்கா சூப்பரா காய்ச்சிது இங்க பாரு. தக்காளி தான்பா. என்ன பேபி தென்னை மரத்து ஹைட்டுக்கு தக்காளி மரம் ஆமா, கொடி தானே அது, அப்படியே வளருது தக்காளி கொடி. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தான் நல்லா ஹைட்டா போகுது சங்கீதா எல்லா இடத்துலயும். இங்க பாரு தக்காளி கொடி எவ்வளவு ஹைட்டுக்குதுன்னு மேல வரைக்கும் போயிடுச்சு பாரு. நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு சங்கீதா. தக்காளி தான் கொத்து கொத்தா காய் காய்ச்சி. மிளகாவுமே நிறைய காய் காய்ச்சிருக்கு. போன டைம் வந்து பார்க்கும்போது மிளகா செடியெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தது, இப்ப நல்லா பெருசு பெருசா ஹைட் ஆயிடுச்சு. சங்கீதா மண்ணுல எப்படின்னு வச்சுக்கேன், வேர் வளரும், வேர் நல்லா வளரும், மத்ததான் கட கட கடன்னு வளர்ந்துரும். எரு கொட்டணும் தான்மா, சூப்பரா இருக்கு. இந்த எரு வாரி போட்டோன்னா அழகா சத்து. எரு அம்மா போட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சூப்பரா வந்திருக்கு. காய் பத்தியா நல்லா குண்டு குண்டா பெருசு பெருசா இருக்கு. புல்லட் மிளகா இங்க பாருங்க, எங்கம்மா நல்லா இருக்குல்ல, அதோ பாருமா அங்க ஃபுல்லா காய் காய்ச்சிருக்கு. அங்கெல்லாம் புல்லட், ஃபுல்லாவே புல்லட் மிளகா தான் சங்கீதா. அப்படியா? பச்சை மிளகா அதுக்குள்ள யூஸ் பண்ணிட்டாங்க அத்தை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புல்லட் மிளகா தான் வந்திருக்கு. இங்க புல்லட் மிளகா வந்திருக்கு. நமக்கே அது நமக்கு புல்லட் மிளகாவே நீட்டா புல்லட் மாதிரி வந்திருக்காங்க மொட்டை மாடியில வச்சிருக்கிறது. ஆமா ஆமா, நீட்டா வந்திருக்கு. இதை விட அதாம்மா நீட்டா வரதான் கட்ட கட்டையா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, தக்காளி ஒரே கொத்துல 5 தக்காளி இருக்கு, சூப்பரா இருக்கு. தக்காளியா? ஆமா ஆமா, எங்க வீட்டுல எல்லாமே பறிக்கிற அளவு தான் இருக்குது. பழுத்துருமா என்னன்னு தெரியல, பழுத்தா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். பழுக்கும், பொறுமையா பழுக்கும். சூப்பரா நம்ம மிளகா தோட்டம் அழகா வந்துருச்சு, நிறைய காயுமே வச்சிருச்சு. சூப்பரா எல்லா செடியிலுமே 1-2 காய் இருக்கு சங்கீதா. இன்னும் செடி பெருசா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஆமா நிறைய காய் வைக்கும். அம்மா வந்து பச்சை மிளகா ஊறுகாய் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காஞ்ச மிளகா வந்து பறிச்சு வச்சுப்பாங்க. நல்லா இருக்கு. தண்ணி பாயுது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, ஓஸ் போட்டால் அழகாக வந்து தண்ணி பாஞ்சிடும். இங்கே தூக்கின்னு வந்து ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம மொட்டை மாடியெல்லாம் தண்ணி டெய்லி செடிக்கு பிடிச்சி ஊற்றுவோம். ஆனால் ஒன்று இங்கே காலிஃப்ளவர் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, காலிஃப்ளவர் வச்ச செடி வச்ச சைஸ் அப்படியே இருக்குங்க பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த மண்ணு ரொம்ப அழுத்தமா இருக்கு, இந்த இடம் சாஃப்டா இல்ல, மண்ணு அப்படியே வந்து வேறு இறங்கி பெருசா வளர. அதே மாதிரி வாழை மரம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ பெருசு பூ வந்துருச்சுமா வீட்ல. நம்ம வீட்ல கை சைஸ் பூ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வாரத்திலே வந்து பார்த்தனா பறிச்சிடலாம், பறிக்கிற அளவுக்கு பறிச்சு ரெண்டு பூ பறிச்சு பக்கோடா போட்டுற வேண்டியதான். 65 பக்கோடா. அவரைக்காய் செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க. கத்திரிக்காய் எங்க வீட்டுல காய்ச்சிருச்சு, இன்னும் பெருசா ஆகல, ஆனா காய்ச்சிது. பூலாம் வச்சிருக்கு. இந்த பக்கம் சூப்பரா இருக்கு சங்கீதா கத்திரிக்காய் செடி. ஆமா, கத்திரிக்காய் செடி எல்லாமே நல்லா இருக்கு. அவரைக்காய் செடி வச்சிருக்காங்க, அவரைக்காய் அப்புறம் பாவக்காய் செடி தான் வச்சிருக்காங்க அம்மா. அவரைக்கொடி பாவக்கொடி. தக்காளி தான் சங்கீதா வாங்கிட்டு வந்ததுல பெருசா வாங்கிட்டு வந்தோம்ல, எல்லா கொடியிலையும் வந்து தக்காளி வச்சிருச்சு. பறிக்கிற மாதிரி வந்துரும். ஆமா, அங்க இருக்கு பாரு தக்காளிலாம். லெமன் நிறைய பூ பூக்குது, நிறைய காய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வச்சுட்டு எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு வந்து காய்க்க ஆரம்பிக்குது, பூ பூக்குது லெமன். நம்ம மொட்டை மாடியில் லெமன் எப்போ காய்க்குன்னு ஆர்வமாக வெயிட்டிங்கில் இருக்கேன். நல்லா புது இலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்னும் பூ வைக்கல. இங்கே பாருங்க, இது பூ வச்சு அழகாக பிஞ்சு. சீசன் தான் போல இருக்கு இப்போ லெமன் சீசன் தான். சம்மரில் ஜூஸ் போடுவாங்கல்ல, நிறைய ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம வீட்டில் அந்த சாத்துக்குடியும் பூ பூத்து காய் காய்க்குது. ஆமா, லெமன் வந்து ஒன்று காய்க்கல. மேபி சாத்துக்குடியும் ஒரே மாதிரியே வருது இல்ல, எல்லாம் ஒரே ரகம் தானே பேபி, ஒரே மாதிரி. சின்னதாக இருக்கு, அது பெருசாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டம் பாருங்க, கத்திரிக்காய் செடி எங்க பார்த்தாலும் நட்டு வச்சிருக்காங்க. அம்மா அங்க பாரு, அந்த எல்லா இடமும் நட்டு வச்சிருக்காங்க வரியா. சுத்தி வீட்டை சுத்தி காய்க்க போகுது. தக்காளி எல்லாம் நல்லா ஹைட்டா காய் காய்ச்சிக்குதுமா. இதுதான் கத்திரி செடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடியெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. இன்னும் அப்போ வரல, அப்போ வந்த பிறகு பார்க்கலாம். ஓகே. வீட்டில் பஜ்ஜி மிளகா இருந்தது பேபி, எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். பஜ்ஜி போட்டு வீணாகி தூக்கி வெளியில போட்டாலும் போடுவேன், அது நீ பஜ்ஜியும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். போடவே இல்லை. நான் மல்லாட்ட காசு போட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன் பேபி. 50 ரூபாய்க்கு 3 படியோ 4 படியோ வாங்கிட்டு வந்து. எங்க அம்மா பேர் அழகா மல்லாட்ட பொடிக்க வச்சுட்டாங்க. வந்தோடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்றாங்க. என்னன்னு போய் பார்த்தா மல்லாட்ட வேர்க்கடலை வந்து பொறுக்கி வேலைக்கு போயிட்டு பொறுக்கிட்டு வந்திருக்காங்களா. மல்லாட்டு செடி பிடுங்க போனாங்களாம். மல்லாட்டு செடி பிடுங்கிட்டு
பொடிங்க ஆயிடுமா அத்தா? முரளி பையன் சட்டை என்ன இது எடுத்து வீணாக்குறேன் ஏம்மா? ஓஹோ பரவாயில்லையே. அம்மா முரளி சட்டை என்ன வீணாக்குற? போட்டுக்கிறதுக்கு எடுத்து போய் மூட்டை கட்டி வச்சுக்கிற. எங்கள் அண்ணன் சட்டை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வருஷம் ஆகுது இன்னுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் பத்திரமா வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்தேன்னா அப்பப்போ எங்கள் அண்ணன் சட்டையை போட்டுக்குவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே எங்கள் அண்ணன் சட்டையை போட்டுட்டு இருக்கோம். இங்கே பாரு எல்ஜியில் வேலை பார்த்தா எங்கள் அண்ணன். சூப்பராக இருக்குமா மல்லாட்டா? பெருசா நல்லா இருக்கு மல்லாட்டை. சூப்பராக மிஷினில் அடிச்சதாத்தா? கையால் ஆஞ்சிட்டோம். எங்களுக்கு எல்லாம் செடி கொடுத்தாங்க. ஒரு 4-5 கட்டு செடி போட்டு ஒரு 10 பேர் போனோம். ஆஞ்சி எடுத்துன்னு சொன்னாங்க. ஆஞ்சி அவங்க அளந்து 1.5 டப்பா ஒரு டப்பாவில் வந்து கொடுத்தாங்க. அப்படியா? ஏய் நல்ல முத்தான மல்லாட்டை பேபி. வெள்ளை மல்லாட்டை கொடுத்தாங்க. 200 ரூபாய் காசு கொடுத்தாங்களா? எவ்வளோ நேரம் போடுங்க? காலையில் ஒரு 7 மணிக்கு போனோம், 1 மணி நேரம். இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வரலையா. அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பர்கர் கேட்டுட்டு இருந்தாங்க. KFC சிக்கன் வேணும் பர்கர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கொடுத்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே வாங்கி தரவே இல்லை. சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது சர்ப்ரைஸா அவங்களுக்கு வந்து தெரியாம நாங்கள் வந்து கிளம்புறோம். வாங்க போறோம். நாங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரோமா போர் அடிக்குது சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். பானிபூரி ஏதாவது சாப்பிட்டு போலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம நேராக போயிட்டு KFCல வந்து பர்கரும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனும் வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த KFCக்காக வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி வரைக்கும் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டோல்கேட் 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். எங்க அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாங்கிடலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டியில தான் இருக்கு நமக்கு KFC. ஆமா நேரா வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி. அடக்கடலே இருக்கு பேபி. லைட் இல்லன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்களா? என்னடா அது? ஆசாசியா வந்தோம் கடைசியில ஆசாசியா KFCக்கு வந்தோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கடையே இன்னைக்கு சாத்தி இருக்கு. ஒருவேளை ஆஃபர் போட்டதுனால எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆமா அட்லீஸ்ட் பர்கராவது இருக்கணும்ல பேபி. 7 மணி தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஏதோ ஆஃபர் போட்டாங்கன்னு பேபி பார்த்தாரு. என்ன ஆஃபர் பேபி? அதான் 8 சிக்கன் வந்து வாங்கினா இன்னும் 8 சிக்கன் ஃப்ரீ. ஒரு பக்கெட் அதாவது சிக்கன் வாங்கினா இன்னொரு சிக்கன் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா கடைசியில க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப நாளா க்ளோஸ்ல இருக்கா இல்ல இன்னைக்கு தான் க்ளோஸ்ல இருக்கான்னு தெரியல. இப்பதான் உள்ள லைட் எரியுது. அப்படியா? உள்ள லைட் எரியுது. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம போய் பாத்துட்டு வரட்டேன். நடந்து போய் எல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்குது பாரு. செம்ம கிரௌட் இன்னைக்கு. கடைசியில வந்து KFCல எங்க அம்மா ஏமாந்து போயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா போகும்போது என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நான்வெஜ் கடையை பார்த்து கொஞ்சம் வந்து பரோட்டா சிக்கனு காடை அது மாதிரி ஏதாவது அது மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு போகலாம். ஏதாவது நான்வெஜ்ஜா வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு டின்னர் சாப்பிடலாம். KFC சிக்கன் வாங்கலாம் பர்கர் வாங்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி வேகமா வண்டி எடுத்துட்டு வந்தோம். கடைசியில கடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பரோட்டா தான் வாங்க போறோம். நாங்க வந்ததே வந்துட்டோம். இன்னைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா எல்லாம் வாங்கி போனா வீட்டுல சாப்பிடலாம்ல. அதனால ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் அம்மா சமையலுக்கு விடுமுறை. நம்ம போகும்போது ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு வாங்கி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர் பாருங்க நடு ராத்திரி மாதிரி இருக்கு. 7 மணி வந்து 7 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. எவ்வளவு இருட்டா. 2 பக்கமும் சவுக்கு தோப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போற பாதை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நைட்ல எல்லாம் எனக்கு வண்டியில வர செம பயமா இருக்கும். இந்த ரோட்ல 2 வீலர்ல இந்த ரோட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம் முதல்ல. ஆமா கார் வாங்குனதுல இருந்து ஒரு அளவுக்கு பயம் இல்ல. எவ்வளவு இருட்டா. எந்த ஒரு தெரு லைட்டுகளும் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு தோப்பு மரம் கொல்லிதான். கொல்லிக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரோடு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆனா பயந்துட்டே தான் எங்க அண்ணெல்லாம் வண்டி விட்டுன்னு வரும்போது செம பயப்படுவான் பேபி. நைட்ல ஆனாலே வரவே மாட்டான். மறுநாள் ஆனா கூட பரவாயில்லன்னு வீடு அங்கேயே கம்பெனில தங்கிட்டு கூட வருவானே கண்டி. இதுல நைட்ல வர பயப்படுவான். ஆனா எப்படி இருட்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். ஐபிஎம் கொஞ்சம் நிப்பாட்டான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎம் நிப்பாட்டிட்டா என்ன இருக்குதுன்னே தெரியல. போட்டு விடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். நைட்டு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கிட்டு வந்தாச்சு. போனோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ரைஸே வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா கிரில் சிக்கனு, அப்புறம் கொத்து பரோட்டா, நார்மல் பரோட்டா, சிக்கன் ரைஸ். அவ்வளவுதான். சூப்பரா சாப்பிடலாம். ஓகே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். இப்பதான் ஜஷிதா வெளான்னுக்குறாரு பரோட்டா. சுத்து பரோட்டா
கொத்து பரோட்டா, கொத்தனா கொத்து பரோட்டா, சுத்தனா சுத்து பரோட்டா. காலையிலே மரத்து மேல ஏறி என்ன பண்ணின்னு இருக்கு பேபி? சப்போட்டா பழம் கேட்ச். என்னால கேட்ச் பிடிக்க முடியாது. அம்மா காலு மேலே போட்டுருச்சு பேபி. ஐய், நீ கேட்ச் பிடிக்கணும்னு போட்டியா? நீ வந்து என் மேல அடிக்கணும்னு போட்டியா? நீ கேட்ச் பிடிக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போடணும்ல நான் பிடிக்கிறதுக்கு. என்னடி முட்டாய் சாப்பிடக்கூடாது சொன்னல, காலையில கடைக்கு கூட்டு போய் முட்டாய் வாங்கிட்டு வந்து குத்துக்கிறாரு. வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா மரத்து மேல ஏறி சப்போட்டா காய் பறிச்சிட்டு இருக்காரு. 2 காய் இருக்குதாங்க. பறிச்சியா பேபி? கிளையே உடைக்கிற பேபி நீ. காய் உடைச்சனா எவ்வளோ இலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் ஃபுல்லாக ஒரே இலையா இருக்கு. காய் வந்து கம்மி தான். செம பெரிய மரம். இந்த மரத்துக்கு நேரம் 10 கிலோ 5 கிலோ காய் காய்க்க வேண்டியது. ஆனால் ஒரு டைமும் அவ்வளோ காய் காய்க்கல. மரம் பெரிய மரம், நிறைய காய் காய்க்கணும். ஆமாம். எத்தனை காய் பேபி பறிச்ச? 5 6 காய். உன் காலில் ஒன்று உண்டுல, அதோட சேர்த்து 6 காய். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சப்போட்டா காய் பறிச்சு வந்துட்டாரு. பால் இருக்குடி. என்ன சிஸ்டர்? இங்க பாரு, எல்லாமே பழுத்துரும். சூப்பர். இந்த தடவை நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போயிடலாம் பேபி. பழுக்க வச்சிடலாம் ஊர்ல எத்துமை. இங்க பாருங்க, வாழைக்கொலை ஒன்று உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகியிருக்க வேண்டியது முத்துறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே உடஞ்சிடுச்சு. ஆனால் பழுத்துரும் பேபி. பழுத்துரும், சாப்பிடலாம் பழுத்துச்சுன்னா. மொத்தமா 5 சீப்பு தான் இருக்குது. ஒவ்வொரு இலையா வெட்டணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி இருக்கு இல்லையா, மிளகாய் செடிலாம் வீணாக போயிடும். ஒரு இலையா வெட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு வெட்டு வெட்டுங்க, நான் தார எடுத்துட்டு போறேன். வெட்டுங்க. ஆமா, கைக்கு வராம. அவ்வளோதான். வழிவிடு. ஒரு வாழைத்தார் ரெடி. வெட்டியாச்சு. அடுத்து நம்ம வீட்டில் ஒரு வாழைப்பூ பூத்துருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறோம். வாழைப்பூ உடைங்க மாமா. தமால்னு உடையும். உடையில அங்க நின்று கேட்ச் பிடிக்க வேண்டியதானே சங்கீதா? அது என் தலையில போறது. எல்லாத்தையும் நீ கேட்ச் பிடி சொல்லிட்டு என் காலை டேமேஜ் பண்ணிட்ட நீ. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் வந்துருப்பா. ஒரே ஒரு சப்போட்டா காய் வந்து தூக்கி போட்டேன் கேட்ச் பிடிக்க சொல்லி, காலில் போட்டு கால் வஞ்சிச்சு. இங்க பார், சூப்பரா வாழைப்பூ. என்னம்மா? அம்மா ஒரு சப்போட்டா பழம் வச்சுக்கிறாங்க. வாழைப்பூ வந்து நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போறோம். வாழைப்பூ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த சமைச்சு சாப்பிட்றோம். ஓகே, வாழைப்பூ வடை செய்யறோம். வடை செய்யலாம், பொரியல் பண்ணணும். ரொம்ப நல்லது வாழைப்பூ சாப்பிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தாறு எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பழம் இருந்தது, சப்போட்டா பழம். அதை நான் சாப்பிட போகிறேன். சங்கீதா என்ன பண்ணுறாரு பாருங்க. நான் வந்து கனகாமரம் பூ பறிக்கிறேன் பேபி. ஊசி கனகாமரம் சொல்லுவாங்க இது. ஊசி கனகாமரமா? ஆமா, நார்மலா கடையில விக்குது இல்ல, அது நல்லா பெரிய பெரிய பூ இருக்கும், காம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஊசி கனகாமரம் சொல்லுவாங்க. இங்க செடியில நிறைய பூத்திருக்கு. நிறைய இருக்கு. அம்மா பறிக்க சொன்னாங்க, அதான் பூ பறிக்கிறேன். அழகா கட்டி தலையில வச்சுக்கோ. நிறைய பூத்திருக்கு, எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இந்த பூவு நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இந்த செடி அப்படியே இருக்கு. டைம் அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வெட்டி கிடைச்சாரு. இருந்தாலும் அது வேறு அப்படியே அது படிஞ்சாலே அப்படி வேறு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். தானா முளைச்சு அது மாட்டன் முளைஞ்சிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் தானா முளைச்சு பூ பூக்குது. மஞ்சள் கலர் கனகாமரம் எங்க வீட்டுல இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அப்பா புடுங்கி போட்டாரு. சூப்பரா இருக்கும். நிறைய பூச்செடி வச்சிருந்தாங்க அம்மா. குண்டுமல்லி செடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனகாமரம் செடி 2-3 வெரைட்டி வச்சிருந்தாங்க. கடையில இருக்கிறது ஒண்ணு, அப்புறம் மஞ்சள் கனகாமரம், இந்த ஊசி கனகாமரம் 2 வந்து காலி ஆயிடுச்சு. ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த பூ வந்து பறிச்சு அழகாக கட்டி வச்சுக்க போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. இருந்த காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். பரிமா பூ மட்டும் பறிக்கணுமா? இரு, நான் பறிக்கிறேன் அப்படின்றாரு ஜெசிதா. வெரி குட். பரிமா எந்த வேலையா இருந்தாலும் பார்த்தா கரெக்டா வந்து செய்யலாம். அம்மா பறிச்சு போற, நீ கப்பு வச்சிரு பக்கத்துலயா.